ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாட்டல் ஒர்க் சீசன் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாட்டல் ஒர்க் தமிழில் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதாள லோகம். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ். இது பார்த்தீங்கன்னா சீசன் 1 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வரவேற்பு பெற்று நல்லாவே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த சீசன் 2 கதை இது எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாட்டல் ஒர்க் கதை எப்படி இருக்கும் அது என்னன்னு பார்க்கலாம். பாட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா, பார்த்தீங்கன்னா ஒரு காப் ஸ்டோரி தான். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை சுற்றி நடக்கிற கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டல் ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் லீடு பார்த்தீங்கன்னா ஆதிராம் சௌத்ரிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அது எந்த லெவலுக்கு போனாலும் அதை முடிச்சுட்டு தான் விடுவார், முடிக்க விட மாட்டார். அதனால தன்னோட வேலையே போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். முழுக்க முழுக்க வேலையில் சின்சியாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா ஆதிராம் சௌத்ரி. அவர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார் ஜமுனா ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவர் ஸ்டேஷனுக்கு வர கேஸை அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அதுக்கு யார் இடையில இருந்தால் அது கவலைப்படாமல் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த கேஸை முடிச்சுட்டு தான் விடுவார். இதை பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஸ்டோரி. ஸோ சீசன் 2 இதே மாதிரி தான். இந்த நேர்மையான ஆஃபீஸரான ஆதிராம் சௌத்ரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த கேஸை எப்படி முடித்தார் என்னங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டல் ஒர்க் சீசன் 2. பாட்டல் ஒர்க் சீசன் 2 கதை என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்குது. அதை ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் நம்ம ஆதிராம் சௌத்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க ஹஸ்பண்டை காணோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஆதிராம் சௌத்ரி களத்தில் இறங்குறாரு. ஸோ அந்த மர்டருக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம், ஆதிராம் சௌத்ரி வேறு கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டல் ஒர்க் சீசன் 2 ஸ்டோரி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுது, நல்லா கொண்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்த 4 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணால் தான் போகுது, ஸ்லோ பேஸ்டாக போகுது. கடைசி 2 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா பீக்காக இருக்குது, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நாகாலாந்து பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த வெப் சீரிஸுமே எந்த படத்துலையுமே பேசாத அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. சீரியஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக வந்திருக்கு. நல்ல பட்ஜெட் ஒதுக்கி சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தான் தரமாக வந்திருக்கு. ஆதிராம் சௌத்ரி சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா சொல்லணும். பின்னி எடுத்திருக்காரு. ஒரே மனுஷன் ஒன் மேன் ஷோ காட்டியிருக்காரு. அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. இந்த பாட்டலுக்கு ஒரு வெல் ரிட்டன் எக்ஸலன்ட் கிரைம் இன்வெஸ்டிகேட் ட்ராமா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. என்ன ஒன்று ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் நல்ல வேகமாக ரேசியாக இருக்குது. லாஸ்ட் 2 எபிசோடு அதை விட வேகமாக இருக்குது. இடையில 4 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இருந்துச்சு. அங்கே இதை சரி பண்ணினாங்கன்னா இது இன்னும் ஒரு தரமான வெப் சீரிஸாக வந்திருக்கும். இந்தியாவில் வெளியான வெப் சீரிஸில் ஒரு டாப் 3 எடுத்திங்கன்னா அதில் ஒன்றா கண்டிப்பாக இந்த பாட்டல் ஒர்க் இருக்கும். சீசன் 1 சீசன் 2 பார்த்தீங்கன்னா அதில் ஆடாங்கிறது சந்தேகமே இல்லை. இடையில இருக்க 4 எபிசோட்ஸில் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தியிருந்தால் இது சீசன் 1 தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும். அந்தளவுக்கு இருந்திருக்கும். இல்லை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது சூப்பராக வந்திருக்கு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாலாம் பிடிக்கும். எனக்கு காப் ஸ்டோரிலாம் பிடிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிக்கும். பாட்டல் ஒர்க் சீசன் 1 ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சீசன் 2 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு வேகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இடையில 4 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் போகும். அதை நீங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கடைசி 2 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். என்ன தான் ஸ்லோவாக போனாலும் இது அன்பிரடிக்டபிள் தான். எதையுமே உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காததான் இருக்கும். லாஸ்ட் எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சிருக்காங்க. நீ தாண்டா போலீஸுங்கிற மாதிரி இருந்துச்சு. தீரன் அதிகாரம் 1 கன்னட் ஸ்குவாட் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டல் இருக்கும். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்துச்சுன்னா அதை எந்த லெவலுக்கு வேணாலும் போயிட்டு வேலை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், ஃபேமிலி பற்றி கவலை இல்லாமல் அதை முடிச்சு கொடுப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ரெகக்னேஷனுமே கிடைக்காது. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சில ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா நேர்மையாக உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க வர கேஸ்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிராம் சௌத்ரி பண்ணியிருக்காரு. தீரன் அதிகாரம் 1 கன்னட் ஸ்குவாட் மாதிரியான படம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த பாட்டலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டலுக்கு சீசன் 2க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4. இது ஒரு தரமான வெப் சீரிஸ்.